நம்ம முட்டை வச்சு நிறைய ரெசிபீஸ் பார்த்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக் புர்ஜி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க. நான் வந்து இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கேன், அப்போ தான் அடி பிடிக்காமல் செய்ய முடியும். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 6 முட்டைகளை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலக்கும்போது நல்ல ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இதே கடாயில் தான் நம்ம எக் புர்ஜி செய்ய போகிறோம். இப்போ அதே சேம் கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2-3 பட்டை இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை லேசாக வதக்கி விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்கணும். 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து இது போல் நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான் நான் சேர்த்துருக்கேன். வீட்டிலேயே எப்படி மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதக்குனாவே போதும். வதக்கிட்டு இது கூட 2 பெரிய சைஸ் அளவு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இதை செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தான் பண்ண போகிறேன், ஏன்னா இது சப்பாத்திக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமா கெட்டியாக வேணுமா பார்த்துட்டு நீங்கள் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவைப்பட்டதுன்னா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஏற்கனவே நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான எக் புர்ஜி நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா தான் கலர் கொடுக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க ரெசிபி கலர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு. அதுக்கு காரணம் வந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தோன்னா மட்டும்தான் அந்த ஒரு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.